என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3, 4 செலக்ஷன்ஸ் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. அவேஷ் கானை நீங்க செலக்ட் பண்ணும்போது நீங்க ஏன் நடராஜனை செலக்ட் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு உண்மையாகவே எனக்கு அது புரியாத ஒரு விஷயமா. பேக்கப் ஸ்டாண்ட் பை லிஸ்ட்லயாவது அவர் நிச்சயமா அவர் இருந்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, உங்களுக்கு ஸ்டாண்ட் பைல சுப்மன் கில் இருக்காரு. சுப்மன் கில்லை விட இந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பா இருக்கு. ஸோ அப்போ ஸ்டாண்ட் பைல ஏன் சுப்மன் கில் இருக்காரு, ருத்ராஜ் கைக்வாட் இல்லை? அதுக்குதான் எனக்கு கலீல் அஹமதும் அவேஷ் கானே நீங்க செலக்ட் பண்ற ஆளு ஏன் நடராஜன். நான் வந்து பும்ராக்கும் சிராஜுக்கும் பதிலா நடராஜன் போடணும்னு நான் சொல்லல. ஆனா நீங்க ஸ்டாண்ட் பைல நீங்க இவங்க 2 பேரும் போடும் போது என்ன நடராஜன் கம்மியா பண்ணிட்டாரு? ஒரு இந்தியன் டீமுக்கு விளையாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிபிகேஷனா ஐபிஎல் நல்லா விளையாடினா அவங்க வந்து இந்தியன் டீம் செலக்ட் ஆவாங்க அப்படின்ற அந்த அளவுகள் சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஐபிஎல் எடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தா ரோஹித் சர்மா என்ன பண்ணிருக்காரு இந்த ஐபிஎல்ல? ஒண்ணுமே பண்ணி. இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா 2-3 ஐபிஎல்லாவே ஒன்னும் பெருசா ஒன்னும் சாதிக்கும். பர்டிகுலர் அந்த ஹார்திக் பாண்டியாவுடைய மேட்டர். ஹார்திக் பாண்டியாவும் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடல. ஏன் அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? அவர் என்ன எவ்வளவு அவருக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுக்குறீங்க, மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஆக்குறீங்க, என்னன்னு எனக்கு நல்ல வேலை சஞ்சு சாம்சன் எடுத்தாங்க. எனக்கு பயம் சஞ்சு சாம்சன் திருப்பி கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னா கழட்டி விடுறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சஞ்சு சாம்சன் தள்ள தான் கை வைப்பாங்க. ஏன் தமிழக வீரர்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற வாதம் எப்படி சார் பாக்க? இல்லைங்க, சி உங்களுக்கு என்னன்னா இந்தியன் கிரிக்கெட்ல உங்களை முன்னிறுத்துவதற்கு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். இப்ப நீங்க இந்த இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் மும்பையில் வசிப்பவர். யசஸ்வி ஜெய்ஸ்வால் மும்பை, ரோஹித் சர்மா மும்பை, சூரியகுமார் யாதவ் மும்பை, ஜஸ்பிரீத் பும்ரா மும்பை, ஹார்திக் பாண்டியா மும்பை. ஒரு ஃபெமிலியாரிட்டி, ஒரு பர்சன் உங்களுக்கு தேவைங்க. யாராவது பரிந்துரை செய்யணும். பரிந்துரை செய்யணும்னா ஒரு தண்ட பிளேயரை பரிந்துரை செய்யணும்னு நான் சொல்லல. உங்களை புஷ் பண்றதுக்கு அங்க ஒரு ஆள், அது நடராஜன் இல்ல. அதுதான் பிரச்சனை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கிரிக்கெட் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நேற்று T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் இருக்கு இந்த டீம் செலெக்ஷன்? உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன இதை பத்தி? அதாவது எந்த ஒரு அணி வந்து செலக்ட் ஆனாலும் ஒரு 2-3 ஒப்பீனியன் இருக்கும். இவங்களை எடுத்திருக்கலாம், இவங்களை விட்டுருக்கலாம், இவர் எதுக்கு இருக்காரு. அதே மாதிரி தான் இந்த அணியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 செலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. சர்ப்ரைசிங்கா இருந்ததுன்னா, ஒன்று அணியில் இடம் பெறாதவர்கள் ஓரிரு நபர்கள். அதுல நான் குறிப்பிட்டு 2 பேரை சொல்லணும். ஒன்னு வந்து ரிங்கு சிங், இன்னொன்னு வந்து நடராஜன். நடராஜனுக்கு வந்து அட்லீஸ்ட் மெயின் டீம்ல இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் அந்த ஸ்டாண்ட் பை லிஸ்ட்ல அவர் இருப்பாரு. நீங்க அவேஷ் கானை நீங்க செலக்ட் பண்ணும்போது நீங்க ஏன் நடராஜனை செலக்ட் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு உண்மையாகவே எனக்கு அது புரியாத ஒரு விஷயமா இருக்கு. நான் அதுக்காக ஜஸ்பிரீத் பும்ராக்கு பதிலாக நடராஜன் வருவாருன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம ஒரு ஒரு அந்த பேக்கப் ஸ்டாண்ட் பை லிஸ்ட்லயாவது அவர் நிச்சயமா அவர் இருந்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது ரிங்கு சிங். இந்த டீம் செலெக்ஷன் என்ன பேசிஸ்ல ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா என்ன பெருசா பண்ணியிருக்காரு இந்த ஐபிஎல்ல? எதுவுமே பண்ணல. அவர் வெறும் ரெபுடேஷன் பண்ணல, பேட்டிங்லயே கான்ட்ரிபியூட் பண்ணல. ஆமா, ஆனா அவர் ரெபுடேஷன்ல போறாரு. பழைய ரெபுடேஷன். ஹார்திக் பாண்டியா ஒரு காலகட்டத்துல அடிச்சிருக்காரு, ஒரு காலகட்டத்துல விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படிங்கிற ஒரு பழைய ரெபுடேஷன்ல ஒரு டீமுடைய வைஸ் கேப்டனா போறாரு. ரெண்டாவது, உங்களுக்கு ஸ்டாண்ட் பைல சுப்மன் கில் இருக்காரு. சுப்மன் கில்லை விட இந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பா இருக்கு. ஸோ அப்போ ஸ்டாண்ட் பைல ஏன் சுப்மன் கில் இருக்காரு, ருத்ராஜ் கைக்வாட் இல்லை? இது இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விகள் கேட்டுட்டே போலாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து, இந்த பயம் அறியாத இளைஞர்கள் அப்படின்னு ஒரு குரூப் வந்து இப்போ ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஜெய்ஸ்வால் இருக்காரு, ரிங்கு சிங் இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனால் நம்ம இப்ப பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி கிரேட் பிளேயர்ஸ், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைய
T20 ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அவங்க தான் ஐடியலா அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ ஃபினிஷர் அப்படின்னா நமக்கு யார் ஃபினிஷர்? ஹார்திக் பாண்டியாவும் ஜடேஜாவும் தான் இப்போ நம்ம ஃபினிஷர்ஸா போறாங்க. வேற யாரும் இல்ல டீம்ல ஃபினிஷர்ஸ்ன்னு சொன்னாக்க. நீங்க உங்களுக்கு ஒரு 17வது ஓவர்லயோ 18வது ஓவர்லயோ உள்ள வந்து ஒரு ரேப்பிடா ஒரு 40-50 ரன் அடிக்கிறதுக்கு யார் இருக்காங்க? above 200 ஸ்ட்ரைக் ரேட்ல சொல்றீங்க. above 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 ஃபினிஷர்ஸ் வேணும். அதுக்கு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ரிங்கு சிங் டீம்ல இருந்திருப்பாரு. நீங்க ஜடேஜா எடுத்திருக்கீங்க, அப்போ எதுக்கு அக்சர் பட்டேல் என்ன பண்ண போறாரு? ரைட்டா? இப்போ ஜடேஜா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அக்சர் பட்டேலையும் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு ஒரு கம்பல்ஷன் நான் பார்க்கறேன். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு உதாரணத்துக்கு அக்சர் பட்டேலுக்கு பதிலாக ஐ வுட் ஹவ் brought in an extra batsman ரிங்கு சிங். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஜடேஜா இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு, இப்போ யுஸ்வேந்திர சஹல் இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஷார்டேஜ்னு ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு இப்போ பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சரி ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், அதுக்கு பிறகு கோலி, விராட்டுக்கு அடுத்தது நம்பர் 4ல வந்து யார் ஆட போறாங்க? சஞ்சு சாம்சனா, ரிஷப் பந்தா, சிவம் துபேயா, சூரியகுமார் யாதவ் விட்டுட்டீங்க சார். சூரியகுமார் யாதவா? யாரு 4, யாரு 5, யாரு 6? ஸோ அமங் 4, 5, 6ல சூரியகுமார் யாதவ் தான் 4ல வருவாருன்னு எடுத்துக்கிட்டாக்க, தென் 5 and 6 தூபே ஆடுவாரா, தூபே ஆட மாட்டாரா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்கு. பட் இது ரொம்ப மோசமான டீம்னு நான் யாருமே சொல்ல மாட்டேன். இந்த டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 12 பிளேயர்ஸ் 11 பிளேயர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். அவங்கள தாண்டி நம்ம பிக் பண்ணிக்க முடியாது. பட் 3-4 நபர்கள் நிச்சயமா நமக்கு ஒரு மாற்று கருத்து. கலீல் அகமத் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்ட் பைல போடுற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரா அப்படின்ற இதெல்லாம் வந்து கேள்வி வருது. அதுக்குதான் எனக்கு கலீல் அகமதும் அவேஷ் கானே நீங்க செலக்ட் பண்ற ஆளு ஏன் நட்ராஜன் எடுக்கு? நான் வந்து பும்ராக்கும் சிராஜுக்கும் பதிலா நட்ராஜன் போடணும்னு நான் சொல்லல. ஆனா நீங்க ஸ்டாண்ட் பைல நீங்க இவங்க 2 பேரை போடும் போது என்ன நட்ராஜன் கம்மியா பண்ணிட்டாரு? இல்லைங்க, நான் த்ரூ அவுட் திஸ் டோர்னமெண்ட் இப்போ நீங்க ஐபிஎல்ல தான் யார்ட்ஸ்டிக்கா எடுக்கிறீங்களா, ஐபிஎல்ல யார்ட்ஸ்டிக்கா எடுக்கலையா? ஐபிஎல்ல யார்ட்ஸ்டிக்கா எடுத்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல நீங்க ஆளுக்கு பிக் பண்ணணும். அதுவும் பண்ண மாதிரி தெரியல. சரி, நீங்க ஐபிஎல் எடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தா ரோஹித் சர்மா என்ன பண்ணிருக்காரு இந்த ஐபிஎல்ல? ஒண்ணுமே பண்ணல. இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா 2-3 ஐபிஎல்லாவே ஒன்றும் பெருசா ஒன்றும் சாதிக்கல. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பட் இன் எனி டீம் செலெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். எனக்கு ஐ ஃபீல் சாரி ஃபார் நட்ராஜன், ஐ ஃபீல் சாரி ஃபார் ரிங்கு சிங், ஐ ஃபீல் சாரி ஃபார் ருத்துராஜ் கைக்வாட். ஓகே சார், இப்போ நீங்க பேசுறப்ப ஒன்று சொல்லிருந்தீங்க, இப்போ ஒரு இந்தியன் டீமுக்கு விளையாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா ஐபிஎல்ல நல்லா விளையாடினா அவங்க வந்து இந்தியன் டீம் செலக்ட் ஆவாங்க அப்படின்ற அந்த அளவுகோல் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் கிட்ட கிளியரா கம்யூனிகேட் பண்ணிடணும். ஐயா, நாங்க வந்து இந்த டெஸ்ட் டீமுக்கு இதெல்லாம் தான் செலெக்ஷன் கிரைட்டீரியா, ஓடிஐ டீமுக்கு இதெல்லாம் தான் செலெக்ஷன் கிரைட்டீரியா, T20க்கு உதாரணத்துக்கு ஐபிஎல் செலெக்ஷன் கிரைட்டீரியா, ஏதாவது ஒன்று. பிளேயர்ஸ் இப்போ நீங்க பாத்தீங்க இஷான் கிஷன் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப லோக்கல் டொமஸ்டிக் கிரிக்கெட் வேண்டாங்கிறாங்க. ஐபிஎல் ஆடினா போறோம், எதுக்கு போய் உட்காந்து வேர்த்து விறுவிறுத்து போய் ரஞ்சி டிராஃபி ஆடுறது? இப்போ ஈவன் மெனி ஆஃப் அந்த காலகட்டத்துல சுனில் கவாஸ்கர் பாம்பே டீம்ல எப்போ அவங்களுக்கு இன்டர்நேஷனல் டியூட்டி இல்லைன்னா கூட அவங்க போய் அந்த காலத்துல எல்லாம் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின்ல போய் உட்காந்து ரஞ்சி டிராஃபி மேட்ச் சின்ன ஊர்ல ஆடிட்டு வருவாங்க. கவாஸ்கர் போவாரு, வெங்சர்கர் போவாரு, எல்லாரும் போவாங்க. ஈவன் அது வந்து ஒரு 90s மிடில் தான் அந்த முக்கியத்துவம் ஃபார் டொமஸ்டிக் கிரிக்கெட் அப்படியே குறைய ஆரம்பிச்சு. இப்ப ஏதோ ஒரு ஒரு செகண்ட் ரேங்க் கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் தான் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மெயின் ஸ்டார்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க, இவங்க வந்து ஆடி நிரூபிக்கணும். அதுல ஆடுனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா, இப்போ உதாரணத்துக்கு சஃப்ராஸ் கான் அற்புதமா ஆடி இருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல, பிரீஃபா உள்ள வந்துட்டாரு. இப்ப அவர் தொடருவாரா தொடர மாட்டாரா அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆர்பிட்ரரியா இருக்கு. என்ன கிரைட்டீரியால அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு பர்டிகுலர். அந்த ஹார்திக் பாண்டியாவுடைய மேட்டர், ஹார்திக் பாண்டியாவும் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடல.
ஆமா, டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடல. ஏன் அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? அவர் என்ன எவ்வளவு கடைசியா எனக்கு மேபி ஐ எம் ஃபர்கெட்டிங், பட் எப்போ கடைசியா ஹார்திக் பாண்டியா இந்தியாவுக்காக ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு சொல்லுங்க. இல்ல எனக்கு அது மாதிரி தான் இருக்கு. இல்ல எனக்கு தெரியாம இருக்கா இல்ல நிஜமாவே ஐ எம் நாட் ஏபிள் டு ரிகலெக்ட். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் ஆடி மேட்ச் ஒரு 2 மேட்ச் இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்தாருன்னா சமீப காலத்துல எனக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவருக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுக்குறீங்க, மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஆக்குறீங்க, என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சுப்மன் கில் கூட, சுப்மன் கில் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர், அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. இஸ் அ சுப்ரீம்லி டேலண்டட் கிரிக்கெட்டர். பட் அவரும் இன்கன்சிஸ்டண்டா இருக்காரு. நிச்சயமா அவருடைய கன்சிஸ்டன்சி கேள்விக்குறிதான். 2 இன்னிங்ஸ் நல்லா ஆடுறாரு, அதுக்கப்புறம் ஒரு 4 இன்னிங்ஸ் 5 இன்னிங்ஸ் அண்ட் ஒரு 2-3 டைம்ஸ் he often throws his wicket away through poor shot selection. பட் அவருக்கு ஆமா ஈஸியா he sells his wicket cheap னுவாங்க. ஆனா அவர் எப்பவுமே ஒரு ஒரு பேஸா டீம். இன்ஃபேக்ட் ஸ்ரீகாந்த் இப்ப சொல்லியிருக்காரு கில்லுக்கு ஏன் எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு டீம் செலெக்ஷன்ல, எப்பவுமே அவர் இருக்காரு. இட் இஸ் நாட் தட் கில் இஸ் நாட் டேலண்டட், கில் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர். ஆனா உங்களுக்கு இப்ப நல்ல வேலை சஞ்சு சாம்சன் எடுத்தாங்க. எனக்கு பயம் சஞ்சு சாம்சன் திருப்பி கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னா கழட்டி விடுறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சஞ்சு சாம்சன் தள்ள தான் கை வைப்பாங்க. ஏன்னா ரிஷப் பந்த் அகைன் இஸ் a favored player. அவங்க சூஸ் பண்றாங்க. என்னதான் ஆனாலும் இப்ப கில் ஒன் டேல ஆனாலும் டெஸ்ட்ல ஆன்லைனாலும் அவர் எப்பயுமே ஒரு பிளேயரா இருக்கிறாங்க. அதே மாதிரி ரிஷப் பண்ட் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அவங்க வச்சிடறாங்க. சாம்சன் ஃபார்ம்ல இருந்தாலும் கூட அவங்களோட தேர்வுன்றது ரிஷப் பண்ட் நோக்கி தான் இருக்கு. ஆமா, அது அது நம்ம இந்தியாவில் ஒரு விஷயங்க, ரெப்புடேஷன்ல பிக் பண்ணுவாங்க பிளேயர்ஸ். நீங்க 4-3 வருஷம் முன்னாடி நீங்க மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னு ஒரு நம்பிக்கையில பிக் பண்ணுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் எடுத்துங்க, ஸ்டீவ் ஸ்மித் கிடையாது டீம்ல, T20 டீம்ல ஸ்டீவ் ஸ்மித் கிடையாது. ஸ்டீவ் ஸ்மித் பவுண்ட் ஐபிஎல்லயே அவர் விளையாடுறது கிடையாது. இப்போ T20 விட்டு ஒரு மாதிரி அவரை ஈஸ் அவுட் பண்ணிட்டாங்க. பிக் பேஷ் ஆமா அவர் பட் என்னன்னா நீங்க அந்த யூ ஆர் as good as your last innings, அவ்வளவுதான். அந்த கிரைட்டீரியா வச்சுதான் இப்போ மிச்சல் மார்ஷை கேப்டனா போடுறாங்க. அங்க இருக்கிற அந்த டீம் இப்ப நீங்க ரெப்புடேஷன் பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல பிக் ஹிட்டிங் ரெப்புடேஷன் இருக்கே தவிர அவங்க எல்லாம் 10 வருஷமா ஆஸ்திரேலியாவுக்கு ஆடினவங்க கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தோஸ் பிளேயர்ஸ் இங்க மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு 2-3 பேரை தவிர பேட்டிங் ஃபுல்லாவே லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அந்த மாதிரி கேமரன் கிரீன், இவங்கெல்லாம் லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல பெரிய ஆள். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஓகே 4 வருஷமா இருக்காங்க. பட் த மெயின் திங் என்னன்னா they are not picking players on reputation. நமக்கு என்னென்ன தோணுதுன்னா நீங்க ஒரு ஒரு லெவல் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லீவே கிடைக்குது. ஒரு 4 மேட்ச் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. அது இந்தியாவில் ரொம்ப நாளா இருக்கு. இப்போ சச்சின் டெண்டுல்கர் உங்களுக்கு நினைவு இருக்கலாம், டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் கேரியர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அப்படியே கொடுத்து சான்ஸ் மேல சான்ஸ் போயிட்டே இருந்துச்சு. வேற அதுவே ஒரு லெசர் பிளேயரா இருந்தாக்க அவரை டிராப் பண்ணிருப்பாங்க. டெண்டுல்கரை போய் எப்படிங்க டிராப் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அந்த இது வந்துருச்சு. அதே தான் ஆயிட்டு இருக்கு ஹார்திக் பாண்டியா மேட்டர். அதுதான் நான் பார்க்கிறேன். சரி, இப்ப இன்னொரு விவகாரம் அதிகமா பேசப்பட்டு இருக்குது, தமிழக வீரர்கள் புறக்கணிக்கிறது. நீங்க முன்னாடியே அந்த பாயிண்ட் டச் பண்ணீங்க, நட்ராஜனை நீங்க ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டைம் தினேஷ் கார்த்திக் அவர்களையுமே சொல்றாங்க ஆர்சிபிக்கு நல்லா தான் ஆடிட்டு இருக்கிறாரு, நல்லா பினிஷிங் லெவலும் இருக்கிறாரு, கிட்ட 250 above ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. ஏன் தமிழக வீரர்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற அந்த வாதம் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்ல, தமிழக வீரர்களை திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்கன்னு நான் ஏத்துக்க மாட்டேன். நான் பத்ரி சொல்லியிருந்தாரு நட்ராஜன் மேட்டர் நான் 100% நான் ஒத்துக்கிறேன். பத்ரி சொல்றதோட நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்காக தமிழ்நாட்டினுடைய சமீப காலத்துல எவ்வளவு தமிழ்நாட்டு வீரர்கள் ஆடி இருக்காங்க இந்தியாவுக்கு. நட்ராஜன் ஆடி இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் ஆடி இருக்காரு, தினேஷ் கார்த்திக் பல ஆண்டு காலமா ஆடிட்டு இருக்காரு, நம்ம சாய் சுதர்ஷன் ஆடி இருக்காரு, அஸ்வின் இல்ல அஸ்வின் எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர். நான் சொல்றேன் நியூ கமர்ஸ்ல சாய் சுதர்ஷன் வந்திருக்காரு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடிய வீரர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுறார்கள் நான் சொல்லல. ஆனால் செலக்ஷன்ல தேர் இஸ் சம் லெவல் ஆஃப் ஃபேவரட்டிசம் இருக்கு. அது இந்த பர்டிகுலர் கேஸ்ல இல்ல. இப்ப இப்ப இந்த T20க்கு நான் தினேஷ் கார்த்திகை கூப்பிட்டு போயிருப்பேனா? ப்ராபப்ளி நாட்.
ஏன்னா இட் ஹேட் டு கம் டு பிட்வீன் ஹிம் அண்ட் சஞ்சு சாம்சன். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்னா நீங்க சஞ்சு சாம்சன் எடுக்கலாம், இல்லாட்டி தினேஷ் கார்த்திக். நான் சஞ்சு சாம்சன் எடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட். ஆனால் நட்ராஜன் கேஸ்ல இட்ஸ் a different issue. நட்ராஜன் I definitely thought he would be in the standby in place of either Khalil Ahmed or Avesh Khan. ஓகே சார், இப்ப நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்திரேலியா ஒரு டூருக்கு கூட்டிட்டு போனாங்க, அங்கேயுமே விக்கெட்லாம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு லைட்டா ஒரு இன்ஜுரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் இந்தியன் டீமுக்கு இடம் பெறுவார் அந்த ஒரு செலெக்ஷன் அந்த அந்த பேச்சிலேயே அவரோட இதே எங்கேயுமே கிடைக்கலையே சார். அதுக்கு என்ன ரீசன் சார், என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லைங்க, சி உங்களுக்கு என்னன்னா இந்தியன் கிரிக்கெட்ல உங்களை முன்னிறுத்துவதற்கு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். அது வந்து அவசியம். நீங்க எவ்வளோ ஒரு நல்ல டேலண்டட் பிளேயரா இங்க இருந்தா கூட அங்க இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க இந்த இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் மும்பையில் வசிப்பவர்கள். அவங்க வெவ்வேறு டீமுக்கு ஆடலாம், வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு ஆடலாம். இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால் மும்பை வாசிகள், யசஸ்வி ஜெய்ஸ்வால் மும்பை, ரோஹித் சர்மா மும்பை, சூரியகுமார் யாதவ் மும்பை, ஜஸ்பிரீத் பும்ரா மும்பை, ஹார்திக் பாண்டியா மும்பை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்து இது நான் ஒரு ரஃப் லிஸ்ட் சொல்றேன். நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு 7-8 பேர் ஹாஃப் த டீம் இஸ் பேஸ்ட் லிவிங் இன் மும்பை. ஸோ லிவிங் இன் மும்பைனா அதுக்காக உங்களுக்கு ஃபேவரட்டிசம் நான் சொல்லலை. ஆனா செலக்டர்ஸ் இப்போ அஜித் அகர்கர் இருக்காரு, சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ், அவர் மும்பையில் ஆடுறாரு. ஸோ அங்க ஒரு கிளப்ல மீட் பண்ணலாம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணலாம், இல்ல உங்க ப்ராக்டிஸ் செஷன் அவர் வந்து பார்க்கலாம். அப்போ நீங்க போய் சார் எப்படி சார் இருக்கீங்க, எனக்கு 2 டிப்ஸ் கொடுங்க, எப்படி இதை பண்ணணும், எப்படி அதை பண்ணணும், அந்த ஃபெமிலியாரிட்டி வந்துருது பாருங்க. அப்ப இந்தியன் டீம்ல விளையாடணும் அப்படின்னாலே மும்பைல போய் ஆடுங்க, அப்பதான் ரஞ்சில இடம் கிடைக்கிற அளவுக்கு தான் சார் கிரிக்கெட். இல்ல இப்போ மும்பையில ஆட வேண்டிய இப்போ அவங்களுக்கே இப்போ செலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் எல்லாம் இப்போ குஜராத்துக்கு மாத்துறாங்க. அதுவே நீங்க பார்த்துருப்பீங்க, அகமதாபாத்ல தான் வச்சு டீம் செலெக்ஷனே நடக்குது. பட் நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஃபெமிலியாரிட்டி, ஒரு பர்சன் உங்களுக்கு தேவைங்க. யாராவது பரிந்துரை செய்யணும். பரிந்துரை செய்யணும்னா ஒரு தண்ட பிளேயரை பரிந்துரை செய்யணும்னு நான் சொல்லலை. நான் ஈக்குவலி குட்டா 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, உங்களை புஷ் பண்றதுக்கு அங்க ஒரு ஆள் இருக்கு. அது நடராஜனுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. அதாவது எனக்கு இந்த 2 பேர் ஈக்குவலா இருக்காங்க சார், இவரையும் எடுக்கலாம் அவரையும் எடுக்கலாம்னா இவருக்கு பதிலா இவரை எடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் நான் சொல்றேன். ஐ அம் நாட் சேயிங் ஒருத்தர் வேணும். அந்த குரூஷியலா ஒரு வேர்டு புட்டின் பண்ணுவாங்கல்ல, ஒரு வார்த்தை கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம எவ்வளவு வாட்டி பார்த்திருக்கோம்ல. ஸோ ஒரு வேலையிலேயே அப்படிதான், பிரைவேட் செக்டர்ல கூட அப்படிதான் வருது, ஒர்க் அவுட் ஆகுது. பட் அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா இந்த பார்டர் லைன் செலெக்ஷன் வரும்போது நிச்சயமா அதுக்கு ஒரு பங்கு யாராவது ஒரு செலக்டர்ஸ்ல யாராவது ஒருத்தர் உங்க ஆளா இருக்கு, அங்க உட்காந்து தைரியமா பேசணும். அதுக்கு நடராஜனுக்கு ஆள் இல்லைங்கிறத எனக்கு தோணும் சார். இப்ப பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டன், வைஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியா கொடுத்திருக்காங்க. பட் இதே ஒரு கொலாபரேஷன் தான் மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கு. ஹர்திக் பாண்டியா கேப்டன், ரோஹித் வந்து அங்க பிளேயிங் லெவல்ல ஆடிட்டு இருக்காரு. இப்ப வேர்ல்டு கப் வரப்ப அந்த டீமுக்குள்ள ஒரு மிங்கிள் ஆகி ஒரு கேப்டன்ஷிப் அப்படின்றது எல்லா பிளேயரும் கொண்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல அவங்க 2 பேரோட காம்போ எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹர்திக் பாண்டியாவை ஏன் வைஸ் கேப்டனா போட்டாங்கிறது எனக்கு புரியலைங்க. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு அவர் கேப்டனா வரும்போது அவரை பூ பண்றாங்க. யார் பூ பண்றாங்க? மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸே பூ பண்றாங்க. அவங்க அதாவது வேற பிரான்சைஸ் உடைய ஃபேன்ஸ் உங்களை பூ பண்றது வேற. ஆனா இது முதல் முறையாக ஐபிஎல்ல உங்க ஃபேன்ஸே உங்க அணி கேப்டனை பூ அவங்க தங்க அணி கேப்டனை பூ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அவரை போய் வைஸ் கேப்டன்? சி எல்லாமே நம்ம எது வேணா சொல்லாங்க. இது when you are playing for India everything is different. இது வந்து ஒரு பிரான்சைஸ் லீக், எல்லாத்தையும் மறந்துட்டு ஆடுவாங்க, அதெல்லாம் நம்ம வாயால சொல்லலாம். ஆனால் பிராக்டிகலி தே ஆர் 2 இண்டிவிஜுவல்ஸ். ரோஹித் சர்மாவுக்கு எவ்வளவு ஒரு அவமதிப்பாக அவர் மாற்றப்பட்டது மும்பை இந்தியன்ஸ்ல இருந்திருக்கும், நிச்சயமா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த சென்டிமெண்ட்ல இப்ப இவரை கூப்பிட்டு வைஸ் கேப்டனா வச்சுக்கிட்டு போறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு, எதற்காக? வேற ஆளே இல்லையா? வேற யாராவது ஒருத்தர் வைஸ் கேப்டனா போட்டுக்கலாமே. நீங்க ரிஷப் பந்த வைஸ் கேப்டனா போட்டுக்கலாம், இல்ல பும்ராவை போட்டுக்கலாம். You could have put somebody else. No, why would you have to put Hardik Pandya as the vice captain? அதான் Hardik Pandya is a favored childங்க, அவ்வளவுதாங்க. அவர் எந்த யாருக்கு சார்? பிசிசிஐக்கு அவர்
ஃபேவர்டு. அவரால் தப்பு பண்ண முடியாது. எந்த தப்பு பண்ணாலும் அது வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து இதுல இருந்து வர்ற லெசன். அதுதான் சார். இறுதியா ஒரு கேள்வி. இந்த ஒரு பிளேயிங் 11ல குஜராத்திற்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் அக்ஷர் பட்டேல், ஜடேஜா பண்றவங்க குஜராத்திஸ், அதனாலதான் அவங்களுக்கு அதிகமா வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது இல்ல சார்? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பொலிட்டிக்கலாவும் ஜடேஜா இல்ல 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 ஜடேஜா இஸ் அன் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். அது வந்து ஜடேஜா வந்து ஆடுவாரா ஆட மாட்டாரான்னா சான்ஸே இல்லை. அக்ஷர் பட்டேல் நான் ஏற்கனவே சொன்னதுதான், பார்டர் லைன் சாய்ஸ் தான். எதுக்காக அக்ஷர் பட்டேல் எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியுது. அண்ட் சி அதே ஸ்டைல்ல கிட்டத்தட்ட ஜடேஜா இருக்கும் போது நீங்க எதற்காக டூ மோர் ஆர் லெஸ் ஐடென்டிக்கல் பிளேயர்ஸ் எதுக்காக எடுக்கணும்? ஸோ நிச்சயமா அது எனக்கு புரியாத ஒரு புதிராக தான் இருக்கு. நீங்க மேக்சிமம் உங்களுக்கு ஸ்பின் பவுலர்ஸ்ல உங்களுக்கு சஹல் இருக்காரு, உங்களுக்கு குல்தீப் இருக்காரு, ஆமா உங்களுக்கு ஏற்கனவே ஜடேஜாவும் இருக்காரு. ஸோ நாலு ஸ்பின்னர்ஸும் உங்களால ஆட முடியாது இல்லையா? ஸோ அகெயின் சிவம் தூபே கொஞ்சம் போல் பண்ணலாம். ஸோ தேவைப்பட்டால் சிவம் தூபே ஒரு 2 ஓவர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேலன்ஸ் ஆஃப் த டீமுக்கு எதுக்கு அக்ஷர் பட்டேல்? நீங்க ஒரு ஃபினிஷர் அதுக்கு பதிலாக ரிங்கு சிங் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அதுதான். பட் அதனால குஜராத்ல இருந்து வர்றவங்கனால எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டா அக்ஷர் பட்டேல் செலக்ஷன் பார்டர் லைன். ஓகே சரி. இப்ப இந்தியன் டீமோட செலெக்ஷன், இப்ப ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து டீம் மாதிரியான செலெக்ஷன், இதுல இருந்து அவங்க எப்படி சார் வேறுபடுறாங்க? இந்திய டீம் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு கிரிக்கெட் அப்சர்வரா உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்படி நீங்க பாக்குற விஷயம் எது சார்? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட் கைட்லைன்ஸ் யாருக்குமே தெரியாது. நீங்க பிளேயர்ஸ்ட கேட்டீங்கன்னாலே நீங்க ஏன் செலக்ட் ஆனீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நீங்க ஐபிஎல்ல நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன், நான் செலக்ட் ஆயிட்டேன், அந்த மாதிரின்னு 2 பேர் இருப்பாங்க. ஐபிஎல்ல ஒண்ணுமே பண்ணாம ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. ரெப்புடேஷன், பழைய ரெப்புடேஷன், அந்த காலத்துல நான் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் அதனால சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் வருது. பட் எனக்கு என்னவோ மாடர்ன் T20 கேம் இப்போ நம்ம ஐபிஎல்ல பாக்குறோம். இந்த ஆண்டு 250 260ங்கிறது ஒண்ணுமே இல்லாத ஸ்கோர் ஆயிடுச்சு. அழகா சேஸ் பண்ணிட்டு இல்லையே, போன சீசன் வரைக்கும் 200 அடிச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 80% நீங்க ஜெயிக்க போறீங்க. அதான் 210 அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 75-80%. இப்போ நீங்க 250 அடிச்சாலே வந்து டவுட்டா இருக்குது இல்ல, 250 பார் ஸ்கோருங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ சில மேட்சஸ்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் இவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது why not give the youngsters, more hungry players a chance? ஸோ இப்போ விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தியே பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்குல்ல. எஸ், இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற இது வந்து சில பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி அவுட் ஆக்காம இருங்க. அவங்க ஒரு 15 ஓவர் ஆடினாக்க ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல ஸ்கோர் போகாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பதிவிடுற ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டீம்ஸ் வைக்கிறாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், சாய் சுதர்ஷன் குஜராத் டைட்டன்ஸுக்கு இஸ் அன் எக்ஸலன்ட் பிளேயர். பட் இப்போ என்னன்னா டீம்ஸ் வந்து சாய் சுதர்ஷன் அவுட் இன்னொரு ஒரு 10-12 ஓவர் ஆடினார்னா, 15 ஓவர் வரைக்கும் ஆடினார்னா அந்த 250-260 போற ரிஸ்க் கம்மி. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது டேவிட் மில்லரு, ராகுல் தேவட்டியா, அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா எங்க போகும்னு தெரியாது. பட் சாய் சுதர்ஷன் இஸ் a very important player. பட் இந்த ஃபார்மேட்டுக்கு, இந்த கான்டெக்ஸ்டுக்கு தேர் ஆர் சர்டன் நியூ ரூல்ஸ் which are coming. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கேம் வந்து முன்னாடி 170-180 குட் ஸ்கோர், அப்புறம் ஒரு 2-3 வருஷம் 4 வருஷத்துல ஒரு 200 குட் ஸ்கோர், 210 குட் ஸ்கோர், இப்போ 250 குட் ஸ்கோர், 200 ஆவரேஜ் ஸ்கோரா மாறிடுச்சு. அதுதான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கேம் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய செலெக்ஷன்ஸும் மாற வேண்டுமோ அப்படிங்கிற ஐடியா. எனிஹவ், ஐ மீன் we will all be backing the team. ஸோ சூப்பர் 8க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஒரே ஒரு கேம் தான், இந்தியா பாகிஸ்தான் ஒன்று தான். அதுக்கப்புறம் சூப்பர் 8க்கு வந்துருவோம். சூப்பர் 8ல எப்படி போகுதுங்கிறது we'll have to wait and see. And those Super 8 matches are to be played in West Indies. சார், வெஸ்ட் இண்டீஸ் USA 2 பிட்ச்ல நடக்குது. அங்க எப்படி சார் பிட்ச் கண்டிஷன் இருக்கும்? ஹை ஸ்கோரிங் கேமா இருக்குமா, இல்ல எப்படி சார் அங்கெல்லாம் எது பவுலரிங்ல எது மாதிரி பவுலிங் எடுபடுவாங்க? இல்ல, இதுல டெஃபினட்டா வந்து நம்ம வந்து முதல் செட் ஆஃப் மேட்சஸ் எல்லாமே யூஎஸ்ல தான் ஆடுறோம். we are not playing in West Indies at all.
இந்த ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் வந்து முழுமையா யூஎஸ்ல ஐ திங்க் நியூயார்க்ல பெரும்பாலான போட்டிகள், அதுக்கப்புறம் ஒரு போட்டி ஃப்ளாரிடாலயோ எங்கேயோ ஆடுறோம். ஸோ மொத்தமா நம்ம வெஸ்ட் இண்டீஸ்க்கே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்ல போவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சூப்பர் 8க்கு தான் நம்ம வெஸ்ட் இண்டீஸ்க்கே போறோம். அது வந்து எனக்கு ஐ எம் நாட் வெரி ஹாப்பி வித் தட். ஏன்னா நம்ம எங்க வந்து கீ மேட்சஸ் ஆடுறோமோ அங்கேயே ஏர்லியர் மேட்சஸ் ஆடுறதா எப்பவுமே ஒரு டீமுக்கு நல்லது. இப்போ கயானாலயோ பார்படோஸ்லயோ சூப்பர் 8 கேம்ஸ் ஆட போறோம், செமிஃபைனல் மேட்ச் ஆட போறோம்னா அங்கேயே பிரிலிமினரி மேட்ச் ஆடினா நமக்கு பழகி போயிடும். இப்போ வேற இப்போ 3 மேட்ச் நியூயார்க்ல ஆடிட்டு 1 மேட்ச் ஃப்ளாரிடால ஆடிட்டு தென் வி ஆர் ஷிஃப்டிங் டு த வெஸ்ட் இண்டீஸ். தட் இஸ் தி ஒன்லி சேலஞ்ச். பட் ஐ மீன் இட்ஸ் நாட் அ மேஜர் திங். பட் விக்கெட்ஸ் வந்து டெஃபினட்டா வில் ஆஃபர் மோர் பர்ச்சேஸ் ஃபார் bowlers. பவுன்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ நம்ம ஐபிஎல் பிச்சஸ் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகே சார், இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ் யாராவது சார் கிளிக் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாம் ஸ்டார் பிளேயரா, கீ பிளேயரா இருப்பாங்க அப்படி நீங்க கெஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்களா சார் யாராவது? அது ரொம்ப டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட்டுங்க. என்னன்னா ப்ரெஷர் சிச்சுவேஷன், அதுல ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ விராட் கோலி இருக்காரு. விராட் கோலிக்கு எந்த ப்ரெஷர் எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் அவரால் ஆட முடியும். ஸோ அவர் வந்து he is somebody who is expected to perform in the conditions. என்ன கண்டிஷனா இருந்தாலும் he can perform. He has proven himself. அது மாதிரி to a lesser extent ரோஹித் சர்மா அவ்வளோ ஃபார்ம்ல இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் as the captain responsibility அதெல்லாம் இருக்கு. பட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போலிங் எப்படி ஷேப் அப் ஆகும்? நமக்கு மேட்ச் வின்னர் ஆன் அ குவிக் விக்கெட்னா பும்ரா ஒருத்தர் தான். மற்ற குவிக் போலர்ஸ், அது சிராஜா இருக்கட்டும் இல்லை ஹார்திக் பாண்டியா இருக்கட்டும், தேர் நாட் மேட்ச் வின்னிங் போலர்ஸ். என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கலாம். பட் கன்சிஸ்டண்டா உங்களுக்கு மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலர் தான் இருக்காரு. ஸோ இஃப் விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கலன்னா நம்ம போலிங் எப்படி தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு இது. கிரவுண்ட்ஸ் இன் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் நாட் வெரி லார்ஜ். பிரம்மாண்டமான கிரவுண்டு எல்லாம் கிடையாது. ஸோ மீடியம் சைஸ் டு ஸ்மால் கிரவுண்ட்ஸ். சில மேட்சஸ் செயின்ட் லூசியால இருக்கு, ஆன்டிகால இருக்கு, இதெல்லாம் சின்ன கிரவுண்ட். ஸோ அங்கெல்லாம் சிக்ஸஸ் பறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே சார், இப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த டீம் செலெக்ஷனை பத்தி. குறிப்பா வந்து நட்ராஜனை ஏன் எடுக்கல அப்படின்னு உங்களை வருத்தத்தையும் பதிவு செஞ்சீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.